இந்த நேரத்தை எங்களுக்கு தரவிடமாய் செய்கிறது. ஒருவேளை எங்களுடைய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் தயவாய் எங்களுக்கு மன்னித்து இந்த நேரத்தை எங்களை மறைத்து அப்படியே பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் செய்கிறது. நீரே இறங்கி வந்து எங்களை அபிஷேகத்தினால் இந்த ஆலய வளாகம் முழுவதும் எங்களை நிரப்ப வேண்டுமாய் செய்கிறது. ஐந்தாம் வார்த்தை தாகமாய் இருக்கிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இங்கு தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்பொழுது எல்லாருமே எல்லாம் பயன்படுத்திட்டாங்க. ஆனா இந்த வார்த்தை எல்லாருமே தாகமா தான் இருக்குது. நான் வந்ததுல இருந்து தண்ணி அறப்பாடு முடிச்சேன். ஏன்னா அவ்வளோ வெயிலா இருக்குது, தண்ணி நமக்கு காத்து இல்லை, அதனால நமக்கு என்ன பண்றது, தண்ணி வேகமாக நம்ம குடிக்கிறது. ஆனா இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் எதை குறித்து தாகம் என்று சொல்கிறார் என்று சற்று யோசித்து பார்த்தால், அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அன்றைய தினத்துல சிறுவரை அடைஞ்சார். ஆனா இந்த நோக்கம் அது ஒருவேளை ஆண்டவர் அந்த காவியை குறித்திருந்தால் அந்த 7 வார்த்தை பேசியிருப்பாரா என்றால் பேசியிருக்க முடியாது. ஏன்னா அந்த காடியை குடித்தால் மயங்கிவிடுவோம், சற்று மயக்கமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு நிறைவேற்றத்தக்கதாக தாகமாயிருக்கிறார். பிதாவின் செயலுக்காக நிறைவேற்ற அந்த காடியை ஆண்டவர் குடிக்கவில்லை. அதனால்தான் இந்த திருவார்த்தை 7 வார்த்தையும் வந்ததனால்தான் நாம் 7 பேரும் இந்த ஆலயத்தில் பேசும் வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. முதலாவது தேவனுக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்க போகிறோம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வது. இங்கு பார்க்கும்போது அதாவது வள்ளுவர் எப்படி சொல்ற, நீரின்றி அமையாத உலகு. நீர் இல்லை என்றால் எப்படிப்பட்டவர்களுக்கும் நீர் அவசியம். அவர்கள் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் நீர் அவசியம். அப்படி பார்த்தோம்னா ஓரறிவு தொடங்கி 6 அறிவு வரை நீர் அவசியம். ஓரறிவு கொண்ட மரம், செடி, கொடி அவைகளுக்கும் நீர் அவசியம். ஈரறிவு கொண்ட நத்தை, அட்டை, சங்கு இவைகளுக்கும் நீர் அவசியம். 3 அறிவு கொண்ட ஊர் பிராணிகளுக்கும் நீர் அவசியம். 4 அறிவு கொண்ட பறவைகளுக்கும் நீர் அவசியம். 5 அறிவு கொண்ட ஆடு மாடுகளுக்கும் நீர் அவசியம். 6 அறிவு கொண்ட நமக்கும் நீர் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நீர் இல்லையா நாம் வாழ முடியாது. இப்போ நம்ம தண்ணி பாட்டில் கூட வாங்கிக்கணும். வீட்டில் இருக்கும்போது நம்ம தண்ணி, நம்ம வீட்டு தண்ணி குடிச்சுவோம். வெளியே வரும்போது தண்ணி இல்லாத பட்சத்துல ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குவோம். அப்ப அந்த ஒயிட் கலர் வாட்டர் மூடி அதை பார்த்தீங்கன்னா வச்சுன்னா அது சுத்திகரிக்கப்பட்ட நீர். அந்த மூடியை பார்த்து நம்ம ஒரு ஐடென்டிஃபை பார்க்கலாம். அதே ஒரு ப்ளூ கலர் காற்று இருந்துச்சுன்னா அது எதுக்கு சொல்கிறார்கள் பார்த்தா அது ஊட்டு தண்ணி. அப்போ இப்படிப்பட்ட அது யாருக்கு எக்ஸ்பிரி டேட் போட்டுப்பாங்க. இந்த நீர் இவ்வளவு நாள் தான் பயன்படுத்தும். நீருக்கு எக்ஸ்பிரி டேட் கிடையாது, அந்த வாட்டர் பாட்டில் தான் எக்ஸ்பிரி டேட். திருப்பி அந்த நீரை நம்ம காய்ச்சினா என்ன ஆயிடாது, அந்த நீரை நம்ம குடிக்கலாம். இதே நம்ம ராணுவத்துல பனி பிரதேசங்கள்ல 1 டம்ளர் தண்ணி வருவதற்கு 1 கிலோ அந்த பனிக்கட்டியை உருக்கினால்தான் அவங்களுக்கு நீர் கிடைக்கும். அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலை. அந்த தண்ணியை உருக்கி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தண்ணி தான் அவங்க குடிப்பாங்க. அப்படிப்பட்ட ராணுவ வீரர்கள் நமக்காக தாகமா இருந்தாலும் இந்த உலகத்திற்காக நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இங்கு பார்க்கும்போது ஈசாக்கு 26ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஈசாக்கு தூத்து போட்ட துறவுகளை மீட்டெடுக்க வந்தார். மறைந்து போன பெயர்களை மீட்டெடுக்க வந்தார். தன்னுடைய தகப்பன் ஆபிரகாம் பெலிஸ்தியர் ராஜா அங்கு அந்த ஊருக்கு வரும்போது அபிமெலேக்கு ராஜா இருக்கிறார். அங்கு அவர் நிறைய துறவுகளை தோண்டியிருக்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் மறைந்த பிறகு பின்னாடி ஈசாக்கு வரும்போது அந்த துறவுகளை திரும்பவுமா என்ன பண்றாரு, கூட்டெடுக்கிறார். ஏன் இங்க அப்படி என்று பார்க்கும் பொழுது
ஆதியாகமம் 26:18. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் பெற்றோர்களும் ஆபிரகாம் மரித்த பின் பெரித்த துக்கப்பட்டவருமான உறவுகளை மறுபடியும் கொண்டு தன் தகப்பன் அவைகளுக்கு விட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். இங்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூத்துப்பட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளை பேரிட்டார். அப்படியாக ஒரு துறவை அவர் ஈசாக்கின் வேலைக்காரர்கள் தோண்டுகிறார்கள். தோண்டும் பொழுது நீர் சுரக்கம் காணப்படுது ஃபுல்லா இருந்துச்சு. அதை எடுக்கும் பொழுது ஒரு நீர் சுரக்கத்தை பார்த்தோம்னா அவருக்கு சந்தோஷம் வந்தது. ஆனால் அதே இடத்தில் இருக்கும் கேரா வேலைக்காரர்கள் வந்து இது எங்களுடையது. அடுத்தது 20 படிக்க ஆதியாகமம் 26:20. கேரா மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். அப்போ இவரு வந்து அந்த தண்ணீர் எடுத்த பிறகு உடனே அந்த ஊர்க்காரர் வந்து எங்களுடையது என்று சொல்றாரு. உடனே அந்த வாக்குவாதம் வந்தபடியால் ஈசாக்கு அந்த துறவை அவர்களுக்கே கொடுத்துவிட்டு அதற்கு ஏசேக்கு என்று பெயர் விடுகிறார். மறுபடியும் ஒரு துறவை தோன்றுகிறார். அந்த துறவை பார்த்தோம் அதிலே தண்ணி பட்டு திரும்பவும் என்ன பண்றார்கள், அவர்கள் வந்து இதுவும் எங்களுடையது என்று சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதுவும் அவர்களுக்கே கொடுத்திருக்கிறார். அது சித்தனா என்று வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டார்கள். அப்போ அந்த துறவை கொடுத்துகிறார். திரும்பமாக ஒரு துறவை போடுகிறார். அதற்கு யார் வரவில்லை, வாக்குவாதமும் வரவில்லை, எதிர்ப்பும் வரவில்லை. அது அப்போ அந்த இந்த துறவை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஈசாக்கு நினைக்கிறார். அப்போ அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறார், ரெகோபோத் என்று பெயர் வைக்கிறார். அது விசாலமான இடம். அந்த ரெகோபோத்துக்கு அர்த்தம் வந்து விசாலமான இடம் என்று சொல்லி அதை பயன்படுத்துகிறார். திரும்ப இவர் இங்கிருந்து பெயர் செவாக்கு போகிறார். அப்பொழுது அங்கு சற்று அந்த ராத்திரில வந்து ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து பயப்படாதே என்று சொல்கிறார். ஏன் பயப்படாதே சொல்கிறார்? ஈசாக்கு வந்து சண்டையை போடணும், இந்த இடம் பிடிக்கல, இந்த இது வேணும்னா அதை அப்படியே கொடுத்துட்டு அப்படியே கொடுக்குற. ஒரு இடத்துலையும் ஈசாக்கை நீங்க குறித்து படிக்கும் பொழுது எந்த இடத்துலையும் வாக்குவாதமும் பண்ண மாட்டாரு, எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டாரு, எந்த செயல்களும் செய்ய மாட்டாரு, நகர்ந்து போயிடுவார். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வருகிறார் அந்த இரவுகளை, பயப்படாதே, நான் ஆபரானை ஆசிரியர்கள் உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அப்போ இவருக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது. ஏன்னா எல்லாருமே ஒரு பிரச்சனை நமக்கு, எல்லாருமே ஒரு சோர்வு போயிடும். இயற்கை வர எல்லாருக்குமே இதை நம்ம வந்து இன்னைக்கு நினைவு தான் கூறுறோம். அதுலயே நம்ம ரொம்ப அப்படி இதுவா இருக்க தேவை, நம்ம ஃப்ரீயாவே இருக்கலாம். ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன பேசுகிறார், ஆண்டவர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற ஒரு சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லை என்றால் வாழ்வதும் கடிதம், நாம் வேலை செய்வது இடத்திலும் நாம் கடினமாக மாறிவிடும். எல்லாமே நம்ம வந்து மௌனம் ஒரு நல்ல ஆய்வு, புரியுதுங்களா? ஈசாக்கு கிட்ட நல்ல நற்பண்புகள் இருக்குது, அதை நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிதான் இங்க பேசேவாக்கு போனார். அப்படி போகும்போது ஆண்டவர் கனவு வருகிறார். நமக்கு எப்படிப்பட்ட கனவு வருகிறது? நமக்கு எப்படிப்பட்ட கனவு வருகிறது? நம்ம சற்று யோசித்து பார்க்கணும். நம்ம தூங்கும் போது ஒரு கனவு பயங்கரமா வரும், ஆனா எய்ஸ் பார்த்தா ஒண்ணுமே கிடையாது, புரியுதுங்களா? அது ஏன்னா சயின்டிஸ்ட் அதை யோசிக்கும் போது அதுக்கு ரிசர்ச் சொல்றாங்க, அதோட சுரப்பி தான் அந்த சொப்பனம் சொல்லுங்க. அந்த சொப்பனம் என்ற அந்த சுரப்பி தான் நமக்கு கனவாக வருகிறது. ஆனால் இங்கு ஈசாக்கு வரும் சொப்பனத்தில் ஆண்டவரே தேவன், ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தமும் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருகப்படுவேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் யார் கொடுப்பா? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாத நம்ம ஒரு இடத்துல வந்து இருக்கும்போது இப்படிப்பட்ட பயப்படாதன்னு சொன்னாலே நமக்கு எப்படி ஆயிடும்? ஒரு எனர்ஜி கிடைச்சிடும். சில பேர் பயங்கர சும்மாவே
கையில, உங்க படிப்பு. நீங்க என்ன மார்க் எடுத்தீங்க அதன்படிதான் நான் உங்களை சேர்ப்பேன். ஏன்னா நம்ம ரொம்ப புஷ் பண்ண கூடாது. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் எல்லாமே ஐட்டம் மக்கள் யார் இருந்தாலும் எந்த வேலையில இருந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அந்த நாள் எல்லாமே டாக்டர் தான். டாக்டரே தேவையில்லை. ஆனா டாக்டர் இன்னைக்கு வந்து கார்பரேஷன் உருவாக்கி விட்டது. புரியுதுங்களா? எதுவுமே கிடையாது. அன்னைக்கு வந்து சுத்து மிளகு வச்சு சாப்பிட்டு நம்ம நல்லா சந்தோஷமா தான் இருக்கோம். இன்னைக்கு ரோடு ஃபுல்லா டாக்டர் தான். ஒண்ணுமே ஒருத்தங்க ஒரு பாதாம் பருப்பு சாப்பிட்டு அடைச்சிச்சு, அவ்வளவுதான். உடனே ஆபரேஷன் பண்ணி 50,000. ஏன்னா நிறைய விஷயங்கள் ஒரு சின்ன தட்டினால் கீழே விழுந்துரும். ஆனா இதற்கு எல்லாம் பணம், பொருள் எல்லாமே டாக்டர்னா அவங்க பேரண்ட்ஸே படிச்ச மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம். என் பிள்ளை வந்து டாக்டர் செய்யணும் ஒன்றும் தேவையில்லை, என் பிள்ளை எது ஒன்றாலும் இருக்கணும். ஆனா ஆண்டவர் என் பிள்ளையோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நம்ம கிறிஸ்தவராகி நம்மோட இருக்க வேண்டும். அப்படியே தான் இந்த உலகத்தில் நாம் பயணிக்க முடியும். அப்படியே தான் இந்த ஈசாக்கு அந்த பேசேபால போகும்போது இன்னொரு துறவை அங்க தோன்றுகிறார். தோன்றும் போது அங்க வந்து பார்க்கும்போது என்ன பண்றாங்கன்னா அப்பொழுது ஈசாக்கு அவரை நோக்கி, அப்ப இவங்க எல்லாரும் வராங்க. யாரு? இவரை விரட்டி விட்டவங்க. அவங்க வந்து வராங்க. அப்பொழுது ஈசாக்கு அவரை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அப்போ ஒரு தனி மனிதனை பார்த்து யாரும் பயப்பட மாட்டார். புரியுதுங்களா? அவருடன் யார் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுதுதான் ஒரு கலக்கம் வருகிறது. இவரிடத்திலிருந்து நமக்கு எந்த தீங்கு வந்துவிடுமோ என்று பயப்படுகிறார்கள் எல்லாம். யாரு? அபிமெலேக்கு வருகிறார், அகுசாபு வருகிறார், பீகோடு வருகிறார், கேரார் வருகிறார். நீர் எங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாதே, எங்களை மன்னித்து விடும், நம்ம உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்லுறவு வைத்துக் கொள்வோம் என்று, ஒரு உடன்படிக்கையை வைத்துக் கொள்வோம் என்று ஈசாக்கை விரட்டிவிட்டார்கள். நீங்க இருக்கக்கூடாது, எதிர்த்தார்கள், பேசினார்கள். அவர்கள் எல்லாம் எங்கே வந்தார்கள்? திரும்பவும் ஈசாக்கை சந்திக்கும்படியாக வைத்தார், ஆண்டவர் வைத்தார். அப்பொழுது இவங்க என்ன பண்றாங்க? சரி, ஈசாக்கு ஒன்றும் பேசவில்லை. இதை பேசிவிட்டு அவர் வந்து என்ன பண்றாங்க? தன்னை எதிர்த்த இவர்களுக்கும் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். யாருன்னா நமக்கு சண்டை போட்டவங்கள விருந்து பண்ண தோணுமா? ரொம்ப கஷ்டம். ஆனா ஈசாக்கு பாத்தீங்கன்னா ஆபிரகாமும் நல்ல விருந்து பண்ணுவார், அவங்களுடைய தாயார் சாராலும் நல்ல உபசரிப்பு அந்த குடும்பத்தில் வந்தபடியால் ஈசாக்கும் அவர்களுக்கு நல்ல விருந்து பண்ணி நல்லுறவு உடன்படிக்கை ஏற்படுத்தி அவர்களை அனுப்பிவிட்டு, அப்போ இவர்களுடைய வேலைக்காரர்கள், ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் தண்ணீரை, இந்த ஊர்ல புறவுத்தோடு தண்ணீரை கண்டார் என்று வந்து சொல்கிறார்கள். அதற்கு படிங்க 33:26 அதற்கு அந்த தண்ணீர் கண்டோம் என்றார்கள். இன்றைக்கு நிலத்தடி நீர் பார்க்கும்போது எங்கேயோ உள்ள போயிடுச்சு. அந்த பஞ்சத்திலும் ஆண்டவர் அவர்கள் தோன்றும்போது அந்த துறவுகளில் தண்ணி இல்லை. அதே ஆபிரகாம் ஈசாக்கு சந்ததி வரும்போது இங்கே துறவுகள் தோன்றும்போது தண்ணீர் கண்டார்கள். தண்ணீர் பார்ப்பது அவ்வளவு ஒரு கஷ்டமாக இருக்கிறது. அதுக்கு சேவா என்றும் பெயர் சேவா என்றும் பொருள். இதுக்கு வந்து பெயர் சேவா என்றால் உறுதியான கிணறு சொல்லிக்கலாம், இல்லை 7 கிணறு என்று அழைக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கு எதற்காக தாகமாக இருக்கிறார் என்று சற்று யோசித்து பார்த்தால், அவருடைய தாகம் வந்து இங்கு தாகமாக மாறிவிடல. ஆனால் முழுவதுமாக அவருக்கு வந்தது சரீர தாகம் தான். அவர் 100% மனுக்குலத்தின் பிரதிநிதியாகவும் தெய்வகுலத்தின் அங்கிருக்கும் பிதாவின் பிரதிநிதியாகவே இந்த உலகத்திற்கு வந்தார். அப்படி ஏன்னா மனிதனாக இருக்கும்போது அழுதார், சிரித்தார், சாப்பிட்டார், எல்லா வேலைகளும் செய்தார். அதே ஆண்டவராக இருக்கும்போது எல்லா அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் இங்கு பார்க்கும்போது ஏன் இவருக்கு தாகம்? அந்த காடி ஏன் அவருக்கு கொடுத்தாருன்னா, திராட்சை ரசம் வந்து குளிச்சா அது காடியாக மாறிடும். இதை ஏன் அவங்களுக்கு அந்த சிலுவையில போர் சேவர்களுக்கு அடியில் இந்த காடியை வைப்பார்கள்? ஏனென்றால் அந்த வெயில் காலங்களில் இந்த காடியை குடிக்கும்போது
விசாரணை அப்பவும் அவருக்கு ஒரு துளி தண்ணீர் கூட அவர்கள் தரவில்லை. தரவில்லாதனால் அவருக்கு உடல் சார்ந்த தண்ணீர் மாத்திரமே அன்றைய சூழலில் காணப்பட்டது. இருந்தாலும் இவ்வுலகத்துக்காக நாம் மக்களை மீட்க வேண்டும், மக்களின் ரட்சிப்புக்குள்ளாக நாம் கொண்டு வர வேண்டும் என்ற தாகம் ஆண்டவருக்கு நம் மீது கொண்ட தாகம் அதிகமாய் இருந்தது. இப்படிதான் சமாரியா வழிக்கு அவர் போகும்போது டக்குன்னு அவர் சமாரியா வழியில போகவில்லை. அது வந்து பெரிய ஹிஸ்டாரிக்கலா ஆண்டவர் உடைக்கிறார். ஏன்னா அது சாலமோன் ராஜாவுக்கு அப்புறமா தான் அந்த நாடுகள் உருவானது. ஏன்னா 10 நாடுகள் கொண்ட ஒரு சமாரியாவும் அடுத்த 2 நாடுகள் கொண்ட யூதாயா 2 நாடுகள் கொண்ட யூதாயா நாடு உருவானது. ஏன்னா இந்த யூதேய மக்கள் தான் அசிரிய மக்களை கலப்பு திருமணம் செய்து கொண்டதனால் அந்த மக்கள் எல்லாம் சமாரியா மக்களாக மாறிவிட்டார்கள். இவர்கள் 2 பேர் மட்டும் யூதேயா இருக்கிறார்கள். இவர் வந்து இங்க பார்க்கும்போது சமாரியா, கீழே பார்க்கும்போது யூதேயா. இவங்க டக்குன்னு இப்படி இது உள்ள அப்படியே ஆண்டவர் வந்து உடனே டிராவல் பண்ணிடல. இவங்க போகும்போது யூதேய மக்கள் வந்து சமாரியா உள்ள போக மாட்டாங்க. இதுக்கு மேப் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுமையா இருக்கும். இதுமையா ஒரு வழியாக யோர்தான் வழியாக எருசலேமுக்கு போவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, யூதேயால இருந்து சமாரியாவுக்கு நேராக போனார். அப்பதான் அந்த சுவரை அவர் உடைக்கிறார். விரிந்த உறவுகளை இணைக்கும் வழியாக அவர் உடைத்து அது உள்ளே போகிறார். ஏன்னா ஆண்டவருக்கு அங்கு ஒரு தாகம். ஏன்னா அந்த மக்களை இணைக்க வேண்டும், அவருக்கு எல்லாருமே ரட்சிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஆண்டவருக்கு இருக்கிறது. அப்படிதான் அந்த சமாரியா பெண்ணிடம் கதை அனைவருக்கும் தெரியும். அப்ப அந்த பெண்ணிடம் கேட்கும்போது எனக்கு தண்ணீர் தாகத்துக்கு தா என்று கேட்கும்போது அந்த பெண் எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. ஏன்னா இப்படி என்னால் உருவாச்சு. அந்த கிணறு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தண்ணீர் அந்த கிணத்துல தண்ணி தான்னு சொல்லும்போது அந்த கிணறு யாக்கோபின் கிணறு. அப்போ இது யாரு? யாக்கோபு அந்த கிணத்துல தான் அந்த சமாரியா பெண் வந்து அந்த பெண்ணும் 6ஆம் மணி வேளையில அந்த தண்ணீர், ஏன்னா அந்த பெண் வந்து 5 புருஷர்கள் உள்ளதால் அவன் வந்து எல்லாரும் தண்ணீர் எடுக்கும் போது எடுக்க போகக்கூடாது. ஏன்னா எல்லாரும் சாப்பிடுற வேலையில 12ஆம் மணி வேலையில சாப்பிடும் போதுதான் இந்த பெண் வந்து தண்ணீர் எடுக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சட்டத்திட்டம் அந்த நாளிலே வைக்கப்பட்டது. அதை ஆண்டவர் இந்த பெண்ணுக்கு ஒரு விசேஷித்த ஒரு ஜீவ தண்ணீரை ஆண்டவர் கொடுத்தார். இப்படிப்பட்ட நாமளும் வந்து ஆண்டவருக்கு எதையாவது நம்ம வந்து சுவிசேஷம் சொல்வதிலும் சரி, நம் மட்டத்துக்கு மாத்திரமே சொல்லிடுவோம். டீச்சர்ஸ்கிட்டே ஒரு காஸ்பல் சொல்லிடுவோம், இன்ஜினியரிங்கே ஒரு காஸ்பல். அப்படி இருக்கக்கூடாது. நம் மட்டத்துல இறங்கி வந்து ஒரு குருவிக்காரர்கள் இல்ல மற்ற யாருன்னா எங்கெல்லாம் எந்த இடத்துல நாச்சம் போயும் நம்மளை விட ஒடுக்கப்பட்டவர்கள் இல்ல ஒரு ஜெயில் ஊழியம் இல்ல ஹாஸ்பிட்டல் ஊழியம் நம்மிடத்துல இறங்கி வந்து ஒரு ஊழியம் செய்யணும். அதுதான் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு நம் பெருத்த ஒரு ஊழியமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்படிதான் அவர் இறங்கி வந்தார். அவரே இறங்கி வரும்போது நாம் இறங்குவது என்ன கஷ்டமான ஒண்ணும் கிடையாது. அதே போலதான் இங்க வந்து ஆண்டவருடைய தாகம். இப்ப நம்ம வண்டியில எல்லாம் போகும்போது ஒரு மிரர்லயே எழுதியிருக்கோம், ஆப்ஜெக்ட் இந்த மிரர் க்ளோஸ் த நியர் அப்பியர். அப்ப பின்னாடி இருக்கிற வாகனம் வந்து வெகு சீக்கிரத்தில் ஒரு அருகில் வரும். அப்போ அவன் வரும்போது நம்ம அலர்ட் ஆகி நம்ம சீக்கிரம் போறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வருவார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். அப்போ எப்போ வந்தாலும் நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை தாகத்தின் பாத்திரத்தை நான் வைத்துக் கொள்வேன் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக வரும். அப்படி வரும்போதுதான் இப்போ வந்து உமது கோலம் உமது கடியும் என்னை தேர்ந்து சொல்லுவாங்க. அப்படியே இங்க 2 கோல் வந்துச்சு சொல்லுவோம். கோல் என்றால் என்ன? கோல் என்றால் வழி நடத்துவது, தடி என்றால் என்ன? பாதுகாப்பது. மிருகங்கள் வரும்போது நம்மை பாதுகாப்பது. அதே வந்து மோசே இடத்துல என்னாகும் 28ல படிக்கும்போது அப்ப அந்த கண்மலையிடம் அவர் பேச சொல்கிறார். பேசினால் தண்ணி வரும், ஆனால் அவர் கோலால் அடித்து விடுகிறார். ஏன் அந்த கோல் அடித்ததனால் அவர் கானான் தேசத்தை பார்க்க முடியவில்லை என்று பார்த்தால் அந்த கோல் வந்து பரிசுத்த ஆரோன். அப்ப ஆரோன்னா என்னது? வேர்ட் ஆஃப் காட். பரிசுத்த எப்பவுமே வார்த்தை நம்மிடம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மிடம் இருக்கணும். ஏன்னா அவர் தான் ஆசாரியர். ஆரோன் வந்து ஆசாரியன், அவரிடத்திலிருந்து வார்த்தைகள் புறப்படும். அப்படிதான் இவர்கள் அந்த வார்த்தையை கண்மனிடம் பேசு என்று
செய்தார் என்ற ஒரு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் சென்றால் அந்த தாகத்தை பிரித்தால் தா பிளஸ் தகம் உன் உள்ளத்தை தா என்று ஆண்டவர் இன்ற நாளில் நம்மை பார்த்து கேட்கிறார். அப்பொழுதுதான் நாம் இந்த வார்த்தையோட நாம் கடந்து செல்ல முடியும். யோவான் 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீர் ஊற்றாய் இருக்கும் என்றார். இந்த ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலம் ஊறுகிற நீர் ஊற்றாக இருக்கும் என்றார். இந்த ஜீவ நீர் ஊற்று என்பது கர்த்தருடைய வார்த்தை. நாம் உள்ளத்தில் நாம் மரண பரிந்தோம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பயன்படுத்தினால் மாத்திரமில்ல, அதை நாம் விசுவாசித்தால், அதை நாம் எல்லோரிடத்திலும் சொன்னால் கண்டிப்பாக கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும். இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதிக்குமாறு ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜாவே, இந்த நாளில் கூட தேவனே நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்கும் கிருபைகளுக்கும் ஜீவ ஊற்றுகளுக்கும் ஸ்தோத்திரம் ராஜாவே. எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிருபை அப்பாவே. அப்பா நீர் இந்த நேரத்தை இந்த விழுப்புரம் செய்கிறதே அடியாரை பேசும்படி கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ராஜாவே. எப்போது நீர் எங்களோடு கூட இருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உண்மை தவிர எங்களுக்கு ஒருவரும் இல்லை சுவாமி. நீரே என் தேவன் ராஜாவே, நீரே என் அடைக்கலம் சுவாமி, நீரே என் கோட்டை அப்பாவே. நீர் அப்பா எங்களோடு கூட நீர் அசைபாட வேண்டுமா சொல்லிட்டு அப்பா ஊழியம் பெருகட்டும் ராஜாவே, சமாதானம் பெருகட்டும் அப்பாவே, இருளை பெருகட்டும் சுவாமி, எங்களை ஆட்கொள்ள வேண்டுமா சொல்லிக்கிறோம் ராஜாவே. இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.